10 ஆண்டுகள் புதுச்சேரியில் பாரதி வாழ்ந்த இல்லம் இப்ப எப்படி இருக்கு? புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்று மஞ்சள் நிற கட்டிடங்கள். பிரெஞ்ச் காலனி பகுதி முழுவதும் காணப்படும். முண்டாசு கவி பாரதியார் பல ஆண்டுகள் வாழ்ந்த இடம் புதுவையாகும். புதுச்சேரியில் உள்ள மஞ்சள் நிற கட்டிடங்களில் ஒன்றில் பாரதியார் 10 ஆண்டுகள் வசித்தார். சுப்பிரமணிய பாரதியார் ரசித்து வாழ்ந்த புதுச்சேரி இல்லம் இப்போது எப்படி இருக்கிறது? புதுவையில் உள்ள ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ளது மகாகவி பாரதியார் வசித்த வீடு. அந்த இல்லத்தை புதுவை அரசு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு இல்லமாக மாற்றியுள்ளது. புதுச்சேரியின் மிக பழமையான கட்டடங்களில் ஒன்றான பாரதி இல்லம் பல ஆண்டுகள் புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டு 2016ஆம் ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்காக மீண்டும் திறக்கப்பட்டது. பாரதியார் அருங்காட்சியகத்தின் முகப்பு பிரெஞ்ச் சாயல் கொண்ட மஞ்சள் நிற கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும். உட்புறத்தில் டைல்ஸ், சுண்ணாம்பு காரை மற்றும் அலங்காரம் ஆகியவை தமிழர் கட்டிடக்கலை அமைப்பை பறைசாற்றுகிறது. பாரதியாரின் பிரத்யேகமான கையெழுத்து பிரதிகள், மகாகவி பயன்படுத்திய அரிய பொருட்கள், மகாகவியின் புகைப்படங்கள் ஆகியவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பாரதியார் அருங்காட்சியகம் என்றால் புத்தகங்கள் இல்லாமலா? பாரதியின் விசேஷமான கையெழுத்து பிரதிய கிட்டத்தட்ட 3000 நூல்களும் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களும் கொண்ட விசேஷ நூலகம் உள்ளது.